டாடா ஐபிஎல் ஃபேன் பார்க் திருநெல்வேலியில் வந்து 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி வந்து நடக்குது. ஸோ இன்றைக்கி நாள் நான் வந்திருந்தேன். ஸோ உள்ளே என்ட்ரி ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம வந்து எப்போ வேணாலும் உள்ளே போய்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேகு கையில் கட்டி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் ஒரு கார்டு தராங்க, அது டோக்கன். இந்த டோக்கனில் 2 கார்டு இருக்கும். ஒரு கார்டு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போட்டுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த லாட்டை எடுப்பாங்க. இந்த மேட்செல்லாம் முடிஞ்சு ஒரு 11 மணிக்கு அப்புறம் அந்த டோக்கனில் நம்ம நம்பர் வந்துருச்சுன்னா ப்ரைஸ் இருக்குது. அந்த மேட்ச் வந்து டிலே ஆகிட்டு இருந்தது டாஸ் போடுறதுக்கு. ஒருவேளை கொல்கத்தாவில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால, அதனால அங்கே ஃபன் கேம்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அந்த கேம்ஸ் வந்து நிறைய பேர் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஃபேன் பார்க் பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற அந்த கிரவுண்டில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ வருஷம் இந்த இடத்துல தான் நடக்கும். நம்ம லாஸ்ட் இயருமே இதுக்கான வீடியோஸ் போட்டிருந்தோம். உங்கள்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ மேட்ச் டிலே ஆகிட்டே இருந்துச்சு, கல்கத்தாவில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. ஸோ டாஸ் போடுறதுக்கு டிலே ஆனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வீட்டிலேருந்து பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஸோ போக ஒரு 8:45 அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போடுறதுக்கான நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கும் கொல்கத்தாக்கும் உள்ள மேட்சாக இருந்துச்சு. ஸோ சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தால் கிட்ஸுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நிறைய இடங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டக் அவுட், அதில் வந்து இந்த இன்றைக்கி என்ன மேட்சோ அவங்களோட கேப்டனோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க, அது கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு கேபின் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஐபிஎல் லோகோவோட நமக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கலர் வச்சு நமக்கு கையில் காலில் இல்லாட்டி ஃபேஸில் எங்கேனாலும் கலர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்க நேம் எழுதி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சார்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு என்ன வேர்டிங்ஸ்லாம் எழுதணுமோ, இல்லாட்டி எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நேம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானே எழுதிக்கிறேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் லோகோவை வச்சு நான் மும்பைன்னு எழுதாமல் நெல்லை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த சார்ட்டை வாங்கி நான் எழுதியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 11 and 12 வந்து இந்த ஐபிஎல் ஃபேன் பார்க் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்களும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பார்க்குறத விட இங்கே நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வருஷம் ஐபிஎல் கம்பெனி ஜாம்பவான்களோட சேர்ந்து பெரிய ஷாட் ஆஃப் சைட்ல சம ஷாட்